அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ பரபரப்பாக சட்டமன்றம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி ஒரு பேச்சு பேசுவாங்க, எதிர்க்கட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆளுங்கட்சி ஒரு திட்டத்தை சொல்கிறாங்கன்னா அதில் எவ்வளோ குறைகள் இருக்குது, இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி எதிர்க்கட்சியில் பேசும் பொருளாக போய்கிட்டு இருக்கும். இதில் எங்கே நடக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாட்டு சட்டசபையில் சட்டமன்றத்தில் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய தவேக கட்சி தலைவர் நேற்றைய தினத்தில் உறுதிமொழியாக அனைத்து கட்சியும் ஒருமனதாக ஒரு தீர்மானம் ஏற்கப்படுது. என்னன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலுமே முதலில் நம்ம தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல எல்லா நிகழ்வுகளையும் அதிகாரப்பூர்வமாக முதல்ல அதுக்கு தான் பாடணும் அப்படின்னு சொல்லி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறார். கூடுதலாக தமிழ்நாட்டினுடைய சிஎம்மாக வேறு விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ தமிழ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தெளிவாக பேசுகிறார். நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்லை, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெற்ற தாயை அம்மானு சொல்கிறப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா உறவா உணர்வா தானா உள்ளுக்குள்ளே தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும் என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். நம்ம தாயே நமக்கு மிகப்பெரிய புனிதம்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ் தாய் பற்றி சொல்லவா வேணும். மொழிக்கும் பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் பாதுகாப்பு உரிமையை கொடுத்துருக்கு தானே, முதலிடம் கொடுத்து தானே ஆகணும். இப்போ தமிழுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டினுடைய தவேக கட்சி தலைவர் விஜய், ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம தென்காசி மாவட்டத்தினுடைய கடையனூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் டிஎம் ராஜேந்திரன் அவர் ஒரு தமிழ் மொழி பற்றாளர் அப்படின்னு அவரே சொல்கிறார். சரிங்களா, எனக்கு தமிழ் கொஞ்சம் ஆர்வம் எனக்கு அதிகம், அதனால் எனக்கு இந்த தமிழ் மொழியை கொஞ்சம், ஏன்னா நம்ம ஊர் திருநெல்வேலினாலே கொஞ்சம் அதிகமாகவே தமிழ் மொழி பாஸ் அதிகம் எல்லாருக்குமே இயற்கையாகவே சவுத் சைடில் இருக்கும். அதிலே குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் அவர் பேசுகிறார், தமிழ் மொழியை கொஞ்சம் சரியான முறையில் நீங்கள் பேசணும் அப்படின்னு. யார்கிட்ட சொல்கிறாங்க? தமிழ்நாட்டில் ஒரு நிதி பட்ஜெட்டை வாசிச்சா தெரியுமா, 40,000 42,000 41,000 43,000 அப்படின்னு நம்பரே சொல்ல தெரியாத ஒரு நிதியமைச்சர் ஒருத்தர் இருந்தார்ல. 40,40,40,12 இந்த மரிய வில்சனுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் உங்களுடைய அடுத்த முறை நீங்கள் பட்ஜெட்டை நீங்கள் வாசிக்கிறதுக்கு ஒருவேளை உங்கள் வாய்ப்பு கிடைச்சா, இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்களா, ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பில் நீங்கள் சரியாக பயன்படுத்தி தமிழை நீங்கள் முறையாக பேசுங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். வேறு ஒன்றுமே இல்லை, இது நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி தெளிவாக அவர் சொல்லிட்டார். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தென்கோடி முனையில் பழந்தமிழர் பூமியான எங்கள் குமரி மாவட்டத்தின் மாப்பிள்ளை என்கிற முறையில் அவருக்கு எனது மதிப்பை பதிவு செய்கின்றேன். ஆனால் அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்போ மரிய வில்சன் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அவ்வளோதான். இது ஒரு பெரிய ஒரு குற்றமும் கிடையாது, குறையும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வில்சன் அவர்கள் எதிர்த்து நின்றுட்டார். அதாவது என்னுடைய லாங்குவேஜ் நீங்கள் தப்பாக பேசுவீங்களா, நீங்கள் என்னையே தப்பாக பேசுவீங்களா, நான் பேசுகிற மொழியை தப்பாக பேசுகிறீங்களா, நான் யார் தெரியுங்களா, நான் ஒரு பிராண்ட் கிறிஸ்டின். இப்போ அதை யார் கேட்டா, நீங்கள் பிராண்ட் கிறிஸ்டினாக இருங்களா, பிராண்ட் ஹிந்துவாக இருங்களா, பிராண்ட் முஸ்லீமாக இருங்க, அதுக்கு யார் கேட்டா, நான் ஒரு பிராண்ட் கிறிஸ்டின். எனக்கு கிறிஸ்டினாட்டி படி எதுக்கு எங்கள் மதத்தை கொண்டு வராங்கன்னு பாருங்கள். இது வேற ஒருத்தங்க பேசியிருந்தா இன்றைக்கி மாண்பு கெட்டுருச்சு. தமிழ்நாட்டில் சங்கி கூட நம்ம மாற்றுறாங்க, தமிழ்நாட்டை ஒரு மத திணிச்சுக்குள் திணிக்கிறாங்க, மத வெறியில் ஆடுறாங்க அப்படிம்பாங்க. இது யார் பண்ண தப்பு தானே. இதே நிதியமைச்சர் முதல்ல சட்டமன்றத்தில் நிதியை பற்றி பேச வரும்போது அவர் தன்னுடைய மதசார்பு போற்று தான் தொடங்கவே செஞ்சார்.
அவர் மதத்தை வெளிப்படுத்தினார். இது தமிழ்நாட்டில் இப்படி யாருமே செஞ்சது கிடையாது. முதல்ல கொண்டு வராங்க. கேட்டால் இது ஒரு மதத்துக்குள்ளே திணிப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை கேள்விக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மதம் தப்பு தானேங்க. யார் பண்ணாலும் மத சாயலில் எந்த பேர் யார் பண்ணால் தப்பு தானே. அவர் நிதியமைச்சராக பேசக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் பேசும்போதே மத சாயலை தான் முதல்ல தொடங்குறார். அதாவது பட்ஜெட்டை வாசிக்கும் போது அப்படி தான் தொடங்குறாரு. அவர் எங்கே போய் ஒளிறாருன்னா, சம்பந்தமே இல்லாமல் உங்களை பற்றி கேட்குறது உங்களுடைய மொழியை பற்றி. நீங்கள் வேறு நாட்டில் ஒன்றும் மந்திரியாக கிடையாது, நீங்கள் ஆந்திராவிலேயோ கர்நாடகா கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சரியாக தமிழ் பேசுங்க தான் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் பேசுங்க ஒன்று கேட்கலையே. உங்களுடைய ப்ரொனன்சியேஷனில் இங்கிலீஷ் தெளிவாக இருக்கு, ஏன் தமிழ் தெளிவாக இல்லைன்னு தான் கேட்குறவர். வந்து நியாயமான ஒன்று தானே. அப்போ அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னால், நான் பிரானின் கிறிஸ்டின், எனக்கு அன்பின் மொழி தெரியும், எங்களுக்கும் உங்கள் அன்பின் மொழி என்னன்னு தெரியும். பார்க்குறீங்களா? எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். ஃபிளாஷ்பேக். நீ நைட்டே உள்ள போறீங்க. அவங்க அப்பா அடிப்பாங்க. வேணாம். End of flashback. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. என்னடா நாடக கம்பெனி நடத்துறீங்களா? ஐயோ ஐயோ, உங்கள் மொழி என்னன்னு எங்களுக்கு தெரியும்ண்ணே. உங்கள் மொழி என்ன தெரியுங்களா? நீங்கள் உங்கள் அண்ணன் வீட்டில் போய் அண்ணன் பொண்டாட்டியும் அண்ணன் சண்டை போட்டுக்க தெரியுமா? அது உங்கள் மொழி எங்களுக்கு தெரியும். அந்த மானங்கெட்ட மொழி, அந்த ஈனங்கெட்ட மொழி, அந்த எச்சிக்கட்ட மொழி எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிதி அமைச்சர். நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் இருக்கக்கூடிய மரிய வில்சனர்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு சாதாரண மொழியின் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சராக நீங்கள் இருக்கிறீங்க, சரியான மொழியை பயன்படுத்துங்கன்னு சொன்னால் அவர் எனக்கு தெரிஞ்ச மொழியில் தான் பேசுவீங்க அப்படிங்க. என்னை வந்து கிண்டல் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி மொழி எனக்கு தேவையில்லை. அது இன்னொன்று சொன்னார, மொழி வெறியர்கள், அதாவது அந்த தமிழ் மொழி பற்றி எனக்கு வேண்டாம் அப்படிங்க. எந்த தமிழ் மொழி பற்று? எது தமிழ் மொழி பற்று? உங்கள் அண்ணன் முதலமைச்சர் பேசினார், உங்கள் அண்ணன் விஜய், தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பற்று உயிராக நேசிக்கணும், தமிழம் தாய்மொழியாக நம்ம கொண்டிருக்கிறோம், தமிழ்நாட்டினுடைய தமிழ் தாய் தான் நம்மளுடைய முதல் பாடலாக பாடணும். எதுக்கு நீங்கள் அதை பேசுனீங்க? அந்த இடத்துல நீங்கள் வந்து எடுத்து கேள்வி கேட்டிருக்கின்ற மாதிரி கிட்ட எப்படி நீங்கள் வந்து மொழி வெறியை நீங்கள் பேசுவீங்க? ஏன் தமிழ்நாடு அப்படிங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணுமா? வந்தே மரம் பாடிட்டு போட்டும், இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜனகணமன கதை பாடிட்டு போட்டும், ஏன் நீங்கள் வந்து தமிழ் மொழியை திணிக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் அண்ணங்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது. அப்போ மட்டும் பெஞ்சை இத்து போன கை தட்டிட்டு இருந்தியே, அப்போ கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டு ஒரு மாநிலத்தில் இங்கே எவ்வளோ பேர் சிக்கல் இருக்குன்னு பாருங்கள். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிதியமைச்சர் சரியான முறையில் தமிழ் பேசலைன்னு சொல்லி கிண்டல் பண்ணால் தான் செய்வாங்க. நீங்கள் மேடையில் பேசும் தத்திக்கா புத்திக்க தவளைச்சோறு எட்டி எருமை பண்ணி பால் கூப்பிடுது கொலை விடுதுன்னு கேட்டால் தத்துன்னு கேட்க போகிறது கிடையாது. ஆதவர்சனை பேசாத தமிழ் வார்த்தையா? அவர் தமிழை போட்டு கொள்ளாரு 84 கேட்கவே வேண்டாம். இந்த பக்கத்துக்கு இத்துன்னு போகிறது. மாலை வணக்கணும். அப்போது வந்து சாதாரண ஆள். நீங்கள் வந்து ஒரு கட்சியில் ஒரு ஜோக்கர் அங்கே எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் கட்சியில் ஒரு ஜோக்கர், ஆனால் இப்போ அப்படி சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் ஒரு மினிஸ்டரு, அப்போ ஒரு மினிஸ்டரு, ஒரு அமைச்சர், அப்போ ஒரு கட்சி, அந்த கட்சியில் நீங்கள் என்ன பேசினாலும், நீங்கள் என்ன கெட்ட வார்த்தை போட்டு பேசினாலும் அந்த கட்சி அப்படி தான் இருக்கும். மானங்கெட்ட கட்சி, கேவலங்கெட்ட கட்சி, இத்து போன கட்சி, நார கட்சி, அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போ வேறு. ஆனால் இப்போ இப்படி எடுக்க முடியுமா? இப்போ எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு மினிஸ்டரு. அப்புறம் மினிஸ்டரு, ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் பொறுப்பாக பேசுங்கன்னு சொன்னால் இதான் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ்? உங்கள் லாங்குவேஜ் உங்கள் அண்ணன் வீட்டில் போய் காட்டுங்க. கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறது, இல்லை உங்கள் மொழியில் போய் பேசுகிறது. தாவேக்கா கட்சிக்குன்னே மொழி இருக்குது, ஆபாச மொழி இருக்குது, அழகாக பேசுவீங்க. எங்களுக்கு தான் தெரியுமே, உங்கள் மொழி பற்றி எங்களுக்கு தெரியாதா? கீழே கமல் அசிங்கமாக பேசுவானே, ஒவ்வொருத்தனும் பேசுவானே. ஒவ்வொருத்தனும் விஜயோட புகைப்படத்தை வச்சு தான் பேசுவான், வேறு எவனும் பேச மாட்டான். உச்சபட்ச ஆபாசமாக பேசக்கூடியவனே விஜயோட புகைப்படத்தை வச்சு தான் பேசுவான். உங்கள் மொழி என்னன்னு உங்களுக்கு தெரியும்,
உங்கள் மொழின்னா எங்களுக்கும் தெரியும். அந்த மொழியை நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்க, உங்கள் அண்ணன் வீட்டில் போய் பேசுங்க, இல்லை உங்கள் வீட்டும் குடும்பத்தில் உங்கள் பெண்கள்கிட்ட பேசுங்க. இந்த ஒரு அமைச்சர் ஒருத்தர் கடந்தார்ல சரத்து, அவன் வீட்டில் போய் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை உடனே வீட்டுக்குள்ளே போய் அவர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மாத்திரையை நுணுக்கி தக் லைஃப்னு போட்டு அது வந்து வெளியில் பண்ணிட்டாப்புல, அது கதை வேறு. ஆனால் பாருங்கள் அவர் வந்து வீட்டு பிள்ளைக்குன்னு ஒரு உருட்டுனா மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன மொழியும் பேசுங்க, நாங்கள் கேட்க போகிறது கிடையாது. அது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் வரும்போது தமிழை சரியாக பேசணும்னா கேட்க தான் செய்வாங்க, தமிழை கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும். இதுலேயும் குறிப்பாக ஆதவர்த்து நான் சொல்கிறாரு, பிடிஆர் இருக்கார்ல பிடிஆர், அவர் ஒழுங்காக தமிழ் பேசினாரா? இங்கே பிரச்சனை அது கிடையாது. பிடிஆர் ஒழுங்காக பேசினாரா இல்லைனா மரியவல்சன் ஒழுங்காக பேசுகிறாரா? அது இங்கே பிரச்சனை கிடையாது. பிடிஆருக்கு இருக்கக்கூடிய அறிவு நம்ம மரியவல்சனுக்கு இருந்துருமாங்கிறது உங்கள் பரிவில் விட்டுருவோமே. பிடிஆர் இருக்கக்கூடிய நிதியமைச்சருக்கும் மரியவல்சன் போட்டிருக்க பட்ஜெட்டையும் ஒப்பிட்டு பார்த்தா அது ஒன்றும் இல்லை, குப்பை தான், ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் இந்த திமுக அதிமுக என்ன திட்டத்தை கொண்டு வந்துச்சோ அந்த திட்டத்துக்கு வெற்றி, முன்னேற்றம், சூப்பர், சிறப்பு, இதை போட்டு ஒரு மசாலா கடலை போட்டாச்சு. மினிஸ்டராக பொறுப்புள்ளவங்களா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, நீங்கள் திட்டத்தெல்லாம் தாண்டி நீங்கள் எந்த திட்டத்தையும் காப்பிடிங்க. நம்மகிட்ட இருந்தால் தானே, அதான் சட்டியில் இருந்தால் தானே ஆப்பைக்கு வரும், கரண்டிக்கு வரும். அங்கே சட்டியில் நமக்கு தெரியும். அதனால் ஒன்றும் பிரச்சனைங்க காப்பி அடிங்கன்னா, அவர் திரைப்படமே அப்படிப்பட்ட திரைப்படம் நடிச்சிருக்காரு, அப்படியே காப்பி அடித்து வளர்ந்தவர். அவருக்கு வர தெரியாது, அவருக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சுதான் ஒன்றும் செய்ய மாட்டாருங்களா, அவருக்கு தெரியாது. அப்போ அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அவர் கட்சியும் அப்படி தான் இருக்கும், அவருடைய ஆட்சி முறை அப்படி தான் இருக்கும், நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நல்லபடியாக ஒரு கொஞ்சமாச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் இப்போது நிதியமைச்சருங்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் சரியான முறையில் கேள்வி பதில் தாண்டி சரியான முறையில் நீங்கள் தமிழ் பேசலைன்னா தமிழ்நாட்டில் மீம் கிரியேட்டாக ஆக தான் செய்வீங்க, மீம் கண்டென்ட்டுக்கு வரதான் செய்வீங்க. ரொம்ப ட்ரோல் ஆகுது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு முறை கண்ணாடியை பார்த்துக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. அப்போ உங்களுக்கு தெரியும் நம்மளாம் எப்படி மினிஸ்டர் ஆனோம் அப்படிங்கிறது. அதனால் அசிங்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுகிறது, ஒரு மினிஸ்டராக நீங்கள் பேசுகிறது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதை எல்லாம் எதிர்பார்க்கணும். அதை முதல்ல செய்யுங்க. நன்றி.